ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றின விஷயங்களை வந்துட்டு இங்கே முடிவு கட்டலான்னு சொல்லிட்டு பிரஜனை வந்து திவ்யா கிட்ட பேசினா, திவ்யா கேட்குற கேள்விக்கு இவர் வந்து பிரஜன் என்ன பதில் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி விட்ருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டினை மட்டும் அப்படியே அடுக்கி விட்ருக்காங்க திவ்யா. பிரஜன் அப்படியே முழிக்கிறாரு, ஐயோ தெரியாமல் கேட்டோம் போல இருக்கே அப்படின்னு. ஏன்னா காலையில் அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ லைவில் வந்தப்பே வந்துட்டு வந்து தனியாக கூப்பிட்டு என்ன டியூட்டி இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்துட்டு அதுக்கு பதில் பேசாமல் என்ன பண்ணியிருப்பார்னா, ஒன்றும் இல்லடி நம்ம பேசிடுவோம், நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம் பேசுவோன்னு சொல்லிட்டு போயிருப்பார். என்னடா இது சாண்ட்ரா பற்றி பேச மாட்டாருன்னு யோசித்தேன். இப்போ வந்து இந்த ப்ரொமோத்தில் வந்து இது வந்து ஈவினிங் நடக்கிற விஷயங்கள் போல இருக்குது. ஸோ அதான் இருட்டம் ஆன மாதிரி இருக்குல்ல, அதனால் சொல்கிறேன். இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, திவ்யா கிட்ட கேட்குறாரு, உனக்கும் சாண்ட்ராவுக்கு என்ன பிரச்சனை நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அதை வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு போய்ட்டேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்படி கேட்டவுடனே திவ்யா வந்து வைக்கிறாங்க பாருங்க கொஷினுக்கு. டாஸ்க்லேயே அவங்க காணும், இந்த வீட்டில் பங்களிப்பு அவங்கக்கிட்ட இல்லை, அவங்க கொடுத்த விஷயத்துலேயே அவங்க பங்களிப்பு இல்லை. ஆனால் இவ்வளவும் அவங்க பண்ணிவிட்டு நான் தான் ட்விஸ்ட்டு போடன்னு சொல்கிறது என்ன நியாயம்? அதே மாதிரி உங்கள் கூட ஒரு பொண்ணு க்ளோஸாக இருந்தால் நம்மளை அவள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அவகிட்ட நாம் என்ன பிரச்சனைன்னு கூட சொல்லவும் இல்லை, அதுக்கு கன்ஃபர்ஸும் பண்ணலை. எதுக்காக நம்ம பேசாமல் போனோம், அதுக்கு வந்துட்டு ரீசனும் சொல்லவும் கிடையாது. என்ன ரீசனுக்காக அப்படியே அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுன்னு தெரியல எனக்கு. ஒரு க்ளோஷரும் இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லை இல்லைன்னா என்னோடய சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கலாம், அதையே அவங்க பண்ணல, நீ பண்ணியான்னு கேட்டிருக்கலாம். ஏன் வந்து இது சாண்ட்ராக்கு தோணாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இவர் முழிக்கிறார், ஐயோ நான் இப்போ இது என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். ஏன்னா இதை ஒரு பக்கம் திவ்யாவுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் சாண்ட்ரா கோச்சிப்பாங்க. சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணாமல் பேசணுன்னா திவ்யாக்கிட்ட இப்போ வந்துட்டு கரெக்டான பதில் கொடுக்க முடியாது. இப்போ அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது உண்மையிலேயே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் பிரஜனுக்கு. ஏன்னா இப்போ வந்து அவங்க கேட்ட கேள்வியில் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி கேள்வி கரெக்டான கேள்வி. இப்போ பதில் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா, கண்டிப்பாக அவங்க மேலே தப்பு இல்லை, அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு. ஏன்னா திவ்யா முதலேருந்தே வந்து இந்த விஷயங்கள், அதாவது சாண்ட்ராக்கு என்ன திவ்யாவுக்கும் பிரச்சனைனா, பிரஜனை வந்து அந்த பொசசிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த பிரஜன் போகும்போது கூட ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்போயே நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலாக எனக்கு திவ்யாவோட கேம் பிடிக்காது. பட் இருந்தாலும் இதில் வந்து திவ்யா வந்து தப்பே பண்ணலை, அவங்க வந்து அண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் தான் போயிட்டு இருந்தாங்க. பட் இவங்க வந்து தவறுதல் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அப்போத்துலேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். பட் அதை பிரஜன் கண்டுக்கவே இல்லை, அவர் தனியாக அவரோட கேம் விளையாண்டுட்டு இருந்தார். பட் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து சாண்ட்ரா பற்றி ஒரு கேள்வி அப்படியே கணக்கில் தொடுத்து விட்ருக்காங்க நம்ம திவ்யா. இவர் என்ன பதில் சொல்ல போகிறான்றது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் சொல்கிறாரு அவருன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு திவ்யா வந்து சராமாரியாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களே பிரஜன்கிட்ட, அவர் என்ன பதில் சொல்லுவார்? ஆமாம் சாண்ட்ரா போட தப்புன்னு சொல்லுவாரா, இல்லைம்மா நீ சொல்கிறது கரெக்டு அவள் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாரா, இல்லை சாண்ட்ரா பண்ணது கரெக்டு நீ சொன்னது தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.